உடல் வலியோடு மன வலியையும் அதிகப்படுத்தினால்தான் தங்களின் மகிழ்ச்சி அதிகரிக்கும் என நினைத்தவர்கள் இயேசுவின் ஆடைகளை வலுக்கட்டாயமாக பிடுங்கிக் கொண்டு அதனால் எனக்கு ஏற்படும் அவமானத்தில் அகமகிழ துடிக்கின்றனர். ஆடைகள் உரியப்படுகின்றன, மனிதம் பறிக்கப்படுகின்றது, மனித மாண்பு சிதைக்கப்படுகின்றது. வரலாற்றினை மாற்றி எழுத வந்தவர் ஆடை களையப்பட்டு அலங்கோலமாக நிற்கின்றார். இயேசு பேசுகின்றார். மனித மாண்பை சிதைக்கும் மலிவான செயல். இந்த இழிச்செயலை நீ இன்னமும் தொடர்ந்து கொண்டிருக்கிறாய் என்பதே என் மனவேதனை. நட்புடன் உறவாடிய போது அவர்களிடமிருந்து அறிந்து கொண்ட ரகசியத்தை பகை ஏற்படும் பொழுது போட்டு உடைத்து விடுவதும் அடுத்தவர்களின் ஆடையை உரிவது போன்றதுதான். பிறரை அவமானப்படுத்த என்னென்ன வழிகளில் எல்லாம் யோசிக்கின்றாய்? அவதூறுகளை பரப்புவது, வீதிகளில் நின்று குறை பேசுவது, இவையெல்லாம் வெட்டுக்கேடான இழிச்செயல்கள். நயவஞ்சகத்தை நீ ஆடையாக உடுத்திக் கொண்டு மற்றவர்களை பழியாக்க நினைப்பது, அப்போது என் ஆடையை வலுக்கட்டாயமாக நீ பறித்துக் கொள்கின்றாய். உடலை தூய ஆவியின் கோவிலாக பார்க்காமல் காமத்தீயில் எரிகின்ற போது என் ஆடையை உரிகின்றாய். இதை நீ எப்போது நிறுத்துவாய்? நமது பதில்: அடுத்தவர்களுக்கு அவமானத்தை ஏற்படுத்தி மகிழ்ந்திருக்கின்றேன். மனித உரிமை மீறல் எவ்வளவு கொடிய பாவம் என்பதை நான் இப்போதுதான் உணர்கிறேன். உமக்கு நேர்ந்த அவமானத்தை சிந்திக்கின்ற நான் இனி ஒருபோதும் இத்தகைய இழிச்செயல்களில் இறங்க மாட்டேன். மனித உரிமை மீறலுக்கு எதிராக குரல் கொடுப்பேன். ஆமென்.